Om Namah Shivaya. गर्भादिवासादि दुःखानि असह्यानि जक्ष्यां जगन्नाथ देव भवन्तं विना मे गतिर्नैव शम्भो दयालो न जागर्ति किं वा दयाते. ஸோ இவர் என்ன சொல்கிறார் இப்போது ஆதிசங்கரர், ஜரா ஜன்ம அதாவது கர்ப்பாதிவாசம் இதெல்லாமே சம்சாரத்தோடு சேர்ந்தது. ஸோ எனக்கு மூப்புங்கிற அந்த வியாதி, மூப்பே ஒரு வியாதி தான், அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் துக்கம் கொடுக்கக்கூடியது. ஜென்மம் பிறவி, கர்ப்ப அதிவாசம்னு அது கர்ப்பத்தில் போய் உட்காந்து 10 மாதம் கஷ்டப்பட்டு உழண்டுட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஆதி துக்கானி, இந்த கஷ்டங்களை எல்லாம் அசஹ்யானி, ரொம்ப சகிக்க முடியாது. இதெல்லாம் ஒன்றொன்று சகிக்க முடியாத துன்பங்கள் இதெல்லாம். அதனால ஜஹ்யாம், நான் இதை விடணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஸோ பிறவியே வேண்டாம்னு கேட்குறார். ஜெகநாத, ஜெகத்துக்கே நாதனான தேவனே, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பிறவி பெருங்கடலை நான் இருக்கவே கூடாது. பவந்தம் வினா, உங்களை தவிர, உங்களை விட்டால் எனக்கு கதியே கிடையாது. கதிகி நைவ சம்போ, எனக்கு கதிங்கிறதே கிடையவே கிடையாது, ஒரு கதியும் கிடையாது, நீங்கள் தான் என்னோட ஒரே கதி. ஸோ கிம்பா தயாதே, தயாளோன்னு கூப்பிட்றார். தயாளு பகவான் தயையே மிக்கவர். ஸோ உன்னுடைய தயாகப்பட்டது. கிம்பா தயாத்தே என்ன ஜாகர்த்தி, அதாவது அது எனக்கு மேன்மையை தராதான்னு கேட்குறார். ஜாகர்த்தி, ஜாகர்த்தின்னா எழுச்சி மேன்மை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ உங்களுடைய தயை, நீங்கள் ஒரு தயா திருஷ்டியை என்கிட்ட காட்டினானா எனக்கு அதுவே மேன்மையை கொடுத்துருமே, அதில் இந்த பிறவிப்படுகிறதுலேருந்து நான் தாண்டி வந்துடுவேனேன்னு சொல்கிறேன். जरा जन्म गर्भादिवासादि दुःखानि असह्यानि दह्यां जगन्नाथ देव भवन्तं विना मे गतिर्नैव शम्भो दयालो न जागर्ति किं वा दयाते. शिवाय इति शब्दः नमः पूर्वयेष स्मरन् मुक्तिकृत् तत्त्ववाची महेशानमागान् मनस्तो वचस्तः सदा मह्यम् एतत् प्रदानं प्रयच्छ. ஸோ நமப்பூர்வ, நமகான்னு முதல்ல சொல்லிக்கணும். முதல்ல நமகான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவாய இது சப்தம். அப்போ என்ன சொல்லணும், நம சிவாயன்னு சொல்லணும். ஸோ பூர்வ முதல்ல நமகான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏஷ சப்தம், என்ன சப்தம், சிவாய. ஸோ நம சிவாய நம சிவாய நம சிவாயன்னு ஜபிச்சுட்டே இருந்தா, ஸ்மரன் அதையே ஞாபகம் வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு, முக்தி கிருத்து, இது என்ன முக்தியை கொடுத்துரும், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய நாமம் நம சிவாய நம சிவாயன்னு சொல்லி தியானம் பண்ணிகிட்டே இருந்தாலே அதுவே மோட்சத்தை கொடுத்துரும். ஸோ மிருத்யுஹா, நம்முடைய மரணத்தை நீக்கி விட்டுறது, பிறவி வராது. மரணத்தை நீக்கிறதுன்னு சொன்னால் பிறவி இருந்தால் தானே மரணம். ஸோ பிறவி பெருங்கடலேருந்து நம்ம தப்பிச்சு வந்துடுவோம். தத்துவவாச்சி, அதாவது தத்துவத்தால் அறியப்படக்கூடியவர். ஸோ இங்குள்ள தத்துவங்கள், பகவான்றது வந்த எல்லாமே தத்துவம் தானே சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து தான் பகவானை வேதங்கள் மூலமாக அறிஞ்சு குருவை பிடிச்சுட்டு மேலே போய் பகவான் அறியணும். ஸோ மகேஷான, மகா ஈசான, அதாவது ஈசானன்னே பகவானுக்கு ஒரு பேர் இருக்குது. மகா ஈசான மகாதேவனேன்னு அர்த்தம், அவ்வளோதான். மகாதேவ மாகாத் மனஸ்தக வச்சஸ்தக, அதாவது என்னுடைய மனசிலிருந்தும், மனஸ்தகன மனதிலிருந்தும், வச்சஸ்தக என்னுடைய வாயிலிருந்தும் நாக்கிலிருந்தும், மாகாத் அதாவது என்னுடைய அந்த ஸ்மரணம் எப்படி எனக்கு எப்போதும் நிலச்சி நிற்கணும், எங்கிட்டருந்து போவே கூடாது. ஸோ மனசுலேயும் உன்னோட நாமம் இருக்கணும், வார்த்தையிலையும் உன்னுடைய நாமம் நம சிவாய நம சிவாயன்னு இருக்கணும். இது ரெண்டும் போவே கூடாது மனசுலேருந்து வசஸ்லேருந்து. சதா மஹ்யம் ஏதத் பிரதானம், பிரதானம் நல்ல ஒரு தானம் நீங்கள் கொடுக்கணும். இந்த அருள் தானம்னா இங்கே என்னது, தானம் கொடுக்கணும். பகவான் என்னது, அருளை பிரயச்ச கொடு. இந்த மஹ்யம்னு எனக்கு இந்த அருளை மட்டும் நீ கொடு, வாக்கினாலும் மனதினாலும் நம சிவாய சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். शिवाय इति शब्दः नमः पूर्वये च स्मरन् मुक्तिकृत् तत्त्ववाची महेशानमागान् नस्तः सदा मह्यमेतत् प्रदानं प्रयच्छ. ओके. त्वमपि अम्ब मापत्य शीतांशुमौलिं प्रियेदेशजं त्वं भवव्याधिशान्तौ बहुक्लेशबाधं पदाम्बोजबोधे भवाब्धौ निमग्नां नयस्व अद्य पारम्.
துவமபி மாம் பஷ்யா யாரை கூப்பிட்றாரு? இப்போ தேவியை கூப்பிட்றார். மௌலிப்பிரியே, அதாவது சீதாம்சு மௌலிப்பிரியே. சீத அம்சுன்னு இந்த அம்சுமான்னு பேர். யாருக்கெல்லாம் அம்சுமான்னு பேர்? ஸோ சீத அம்சுமான் அப்படின்னா சந்திரன் அர்த்தம். ஸோ சந்திரனை தலையில் உள்ளவர் மௌலி, தன்னுடைய தலையில் கிரீடத்தில் சந்திரனை உடையவர், அவருடைய பிரியே. அப்போ தேவியை கூப்பிட்றார், பார்வதி தேவியே, தொமபி நீயும் அம்பா, அம்மா நீ என்னை பாரு, மாம்பஷ்யா. ஸோ தேவியே நீயும் என்னை பார்க்க வேண்டும். பவ வியாதி சாந்தவ், அதாவது இந்த பவங்கிறதே ஒரு சம்சாரங்கிறதே வியாதி, அது பெரிய வியாதி, பிறவி பெருங்கடலில் இருக்கக்கூடிய வியாதி. அது சாந்தவ், அதை நீக்கணும், சாந்தப்படுத்தணும். ஸோ இந்த பிறவி நீங்கணும், அதை அமைதிப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும், இனிமேல் பிறவி வரக்கூடாது. அதுக்கு துவம் பேஷஜன், நீதாம மருந்து. பேஷஜம்னா மருந்து, பிஷக்கன டாக்டர், பேஷஜம்னா மருந்து. ஸோ இந்த சம்சாரத்தை நீக்குவதற்கு, அதை சாந்தப்படுத்துறதுக்கு நீதான் ஒரே மருந்து, நீயும் என்னை பாரு, உன்னோட கண்ணால் கடாட்சி அப்படிங்கிறார். ஸோ பகு கிளேஷபாஜாம் பதாம்போஜ போத்தே, கிளேஷத்தில் இருக்கா, எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கா. கிளேஷம்னு துக்கம், வருத்தம். ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பத அம்போஜ போத்தே, உன்னுடைய தாமரை பாதங்கள், அம்போஜ பதம், பதம்னா பாதம். ஸோ உன்னுடைய தாமரை பாதங்கள் போத்தான்னு சொன்னால் போட்டு. ஸோ இந்த சம்சார கடல்லேருந்து தாண்டறதுக்கு ஒரு போட்டு வேணும். அந்த போட்டு என்னென்னா தேவி உன்னுடைய பாதங்கள் தான்ட்டார். ஸோ உன்னுடைய பாதங்களை நீ தரணும். பவாப்தவ் நிமக்னம், நான் இந்த கடலில் முழுகின்னு இருக்கேன், எங்கேயாவது ஒரு போட்டு கிடைக்காதா, பிடிச்சிக்க மாட்டோமா, கொழுகொம்பா பிடிச்சிக்க மாட்டோமான்னு இருக்கேன். ஸோ அப்படி பவ அப்தவ், அப்படின்னா கடல், அப்தவ் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற என்னை அத்யா இப்போவே பாரம் நயஸ்வ, அந்த கரைக்கு கொண்டு சேர்த்துருமா, இந்த பிறவி கடலை தாண்டி என்னை கொண்டு தள்ளிவிடு, என்ன உன்னுடைய பாத அம்புஜங்களால், கால் உள்ள தாமரை பாதங்களால் போட்டான அதை கொண்டு என்னை கடலிலிருந்து காப்பாற்று. நீ தேவிய சகாயத்துக்கு கூப்பிட்றார் இந்த ஸ்லோகத்தில். त्वमपि अम्ब मां पश्य शीतांशुमौली प्रिये भेषजं त्वं भवव्यातिशान्तौ बहुक्लेशभाजं पदाम्बोजभूते भवाप्तौ निमग्नं नयस्व अद्य पारम्. शीतांशु मौली प्रिये சேர்த்து வாசிச்சா நல்லா இருக்கும். ஓகே ஓகே. राधे कृष्ण मैम. अनुद्यत ललाटाक्षी वह्निप्ररोहैः अवामस्फुरत्तारु वाम उरुशोभैः अनंग भ्रमद्भोगि भूषादुतीर्थैः अचन्द्रार्धचूडैः अलं दैवतैः नः. ஓகே. ஸோ இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லோகம். அதாவது தேவர்களை பற்றி, தேவர்கள் அதாவது சுவாமி எப்படி இருக்கார், பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், தேவர்கள் அது மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி உன்னுடைய அந்த சின்னங்கள் எல்லாம் இல்லாதவாளெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன்ட்டார். இந்த ஸ்லோகத்தில் அதான் சொல்கிறார் அவர். எனக்கு தேவர்கள்லாம் வேண்டவே வேண்டான்ட்டார் இவர். அலம் தேவதைஹி நகான்னு முடிக்கிறார். இந்த தேவர்களெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, அலம் போர், எனக்கு இவெல்லாம் வேண்டவே வேண்டாம், நீ மட்டும் தான் வேணுன்றார். ஸோ என்ன சின்னம் பகவான்கிட்ட இருக்குது, மகாதேவன்கிட்ட இருக்குது, மற்ற தேவர்கள்ட்ட இல்லைன்னு லிஸ்ட் பண்ணுறார். அன் உத்தியத்து லலாட்ட அக்ஷி, வன்னி அக்ஷி, வன்னின்னா நெருப்பு. ஸோ வன்னி அக்ஷின்னா நெற்றிக்கண்ணு அப்படியே அக்னி. ஸோ அன் உத்தியத்து, அப்போது அது இல்லவே இல்லை. தேவர்களை பார்த்தோமானா சிவனுக்கு மட்டும்தான் அந்த நெற்றிக்கண் இருக்குது. மற்றவாளுக்கெல்லாம் லலாட்டான்னா அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கண்ணாகப்பட்ட அந்த அக்னி கண்ணு இல்லாதவர்கள். அன் உத்தியத்துனா எழுந்திருக்காத அர்த்தம், இல்லை, அவளுக்கு அந்த கண்ணில் அக்னிஷாக இது இல்லை, மூன்றாம் கண் இல்லை. பிரரோகைனா அது ரோகிச்சு வரணும் இல்லையா, அது எழுந்து வரணும், அக்னி கண்ணு அது இல்லை வாழ்ட்டா. வாம ஸ்புரத் சாரு வாம உருஷோபகி, அதாவது சாரு வாம அழகான இடது கண். ஸோ இடது கண் அழகாக இருக்குது, அது சோபனமாக இருக்குது. ஆனால் இவாளுக்கு ஆஸ்புரத் வாம, அந்த இடது கண் அப்படி அழகாக இதல்லை, ஏன்னா அது தேவி, இடது பக்கத்தை தேவிக்கு கொடுத்துட்டார். ஸோ அழகிய தேவியோட பாகமாக இருக்கிறதுனால தேவியோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த எப்போவுமே இது ரங்கநாயகி தாயார் வேஷம் போட்டுன்னு வருவர், யார் விஷ்ணு வரும்போது, நீ எல்லாம் நல்லா தான் இருக்கப்பா, பெண் வேஷம் போட்டுன்னு ரொம்ப அழகாக தான் இருக்க, ஆனால் உன்னோட கண்ணு நல்லா இல்லையே, தாயாரோட விழி இல்லையே அவனுக்கு அப்படிம்பாரு. அதை மாதிரி இங்கே இடது கண்ணு தேவியோட கண்ணானதுனால சிவனுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
உருஷோபா ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து இடது கண்ணு ஒன்று நன்னாள் தேவர்களுக்கு. அஸ்ஃபுரத் வாம அஸ்ஃபுரத் அழகு இல்லாத அப்படி இருக்கக்கூடிய தேவர்களுடைய கண்ணு. அங்க பிரமத்து போகி பூஷா விசேஷகி. ஸோ அங்கத்தில் அங்க பிரமத்துன்னு அப்படியே சுற்றின்னு கிடக்கும், பாம்பெல்லாம் அப்படியே ஓடின்னு இருக்கும் சிவனோட உடம்புல. அது போகி போகின்னா பாம்புன்னு அர்த்தம். ஸோ பாம்படியை அணிந்தவர் அது பூஷா, அது ஆபரணமாக விசேஷமாக சிவனுடைய ஆபரணமாக இருக்கக்கூடியது. உடம்புல அப்படியே அங்கே இங்கே சுற்றிகிட்டே இருக்கக்கூடிய பாம்புகள். ஆனால் இவாளுக்கு அங்க பிரமத்து இல்லவே இல்லை, அந்த பாம்பெல்லாம் இல்லாதவர்கள் தேவர்கள். அப்புறம் சந்திர அர்த்த சூடைஹி. ஸோ பகவான் வந்து சந்திரார்த்த சூடன் இல்லையா, சூடான தலையில் அர்த்த சந்திரன், பாதி சந்திரனை பிறையில் சூடியவர். அதனால சிவன் வந்து அந்த சந்திரனோட அழகாக இருப்பார். ஆனால் இவாளுக்கு சந்திரனே இல்லை மேலே, அவளுடைய மௌலியில் தேவர்களுக்கு சந்திர அர்த்த சூடைகி, இவாளோட தலையில் பிறை சந்திரன் கிடையாது. இப்படிப்பட்ட தேவர்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ மட்டும் போரும். அலம் தேவதைகி நக, எங்களுக்கு நீ மட்டும் போரும், வேற யாரும் வேண்டாம்னு சொல்றார். அனங்க பிரமத் போகி பூஷா விசேஷைஹி அச்சந்திரார்த்த சூடைஹி அலம் தெய்வதைஹி நஹ. மேம் அடுத்தது அகண்டே கலங்காத் அனங்கி புஜங்காத் அபானௌ கபாலாத் அபால அனலாக்ஷாத் அமௌனௌ சசாங்காத் அவாமே கலத்ராத் அகம் தேவ மன்யம் நமன்யே நமன்யே. பாலே பாலான்னு படிச்ச வந்து பாலேன்னு இருக்கலாம். பாலேவா பாலன் படிச்ச சார். பாலே ஓகே. கலங்கம், அது கலங்கம் இருக்கு. என்ன கலங்கம்? சாரி, கண்டத்தில் சிவனுக்கு கண்டத்தில் ஒரு கலங்கம் என்னது? கருப்பாக இருக்குது விஷம். ஏன்னா அவர் பொன்னார் மென்னினா இருக்கார், அதில் இவருக்கு மட்டும் கருகருன்ட்டு அந்த கழுத்தில் வந்து விஷத்தை முழுங்கினால அது ஒரு கலங்க மாட்டமாக இருக்குது கண்ட இல்லை. ஆனால் இவாளுக்கு கண்டே கலங்காது, கண்டத்தில் கலங்கமே இல்லை. கண்டே கலங்காது, கலங்கம் இல்லாதவர்களாக கழுத்தில் அந்த விஷத்தை தாங்கின ஒரு சின்னம் இல்லை இவாள்கிட்ட தேவர்கள்கிட்ட. அப்புறம் அங்கே அங்கே புஜங்காத். ஸோ அங்கத்தில் பாம்பு இல்லை இவாளுக்கு. அவர் நிறைய பாம்பணியோடு இருக்கார், இவாள்கிட்ட பாம்பே இல்லை. புஜங்கம்னா பாம்பு, புஜக போகி எல்லாமே பாம்புன்னு அர்த்தம். ஸோ பாம்பு இல்லாததுனால பானவ் கபாலாது, இவர் சிவன் என்ன பண்ணிருக்கார், கையில் வந்து கபால மாலையை வச்சுட்டுருப்பார். ஸோ அது மட்டும் இல்லை, பிக்ஷை எடுக்கிறதுக்கு அவருக்கு பிரம்மாவோட தலையை தான் கபால ஓடா ஏந்திட்டு எல்லாருக்கிட்டையும் பிக்ஷை கேட்குறார், பௌதி பிஷாந்தேன்னு கேட்டுட்டு வருவார் சிவன். ஸோ அதனால இவாளுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவர்களுக்கு கையில் என்ன கபால ஓடு இருக்கான்னு ஓடு கிடையாது. ஸோ பானவ் கபாலாத்து அப்படி இருக்கணும். கைகளில் கபாலம் இல்லாததுனால, ஓடு இல்லாததுனால. பாலே பாலே அனல் அக்ஷாத், அனலம்னா தீ, அன்னலம் சொல்லும். அது போறவே போறாது, எண்ணத்தை கொடுத்தாலும் இன்னும் போடுங்க. தீக்கு வந்து பெரிய தீ எரியுது, எப்படினாலும் அடையாது, இன்னும் அது கொடுத்துட்டே இருக்கணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடியது. அதனால தான் அனலம்னு சொன்னால் தீன்னு அர்த்தம். ஸோ அனலக்ஷாத், நெத்தியில் அவருக்கு மட்டும்தான் நெற்றி கண் இருக்கு. பாலேன்னா நெற்றி. ஸோ நெற்றியில் கண் இல்லாததுனால தேவர்கள். ஸோ மௌலே சசாங்காத், மௌலவ்னா தலையில் உள்ள கிரீடத்தில் அவருக்கு வந்து சசாங்கன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கான் இல்லையா. அங்கன், சஷான்னு சொன்னான்னா முயல்ங்கிறது ஒரு களங்கமாக அந்த சந்திரனில் இருக்குது. ஸோ அந்த சந்திரனில் முயல் கலங்கம் இருக்கிறதுனால சசாங்கன்னு பேர் சந்திரனுக்கு. ஸோ அந்த சந்திரன் இல்லாததுனால ஸோ அவர் அந்த இவாள் கிடையாது, தேவர்களுக்கு கிடையாது, அவளுக்கு அந்த சந்திரன் கிடையாது தலையில். வாமே கலத்ராத்து, வாமேனா இடது பக்கம். வாமன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம். வாமனா அழகுன்னு ஒரு அர்த்தம், வாமனா இடது பக்கம்னு ஒரு அர்த்தம். ஸோ வாமே கலத்ராத்து, கலத்திரம் இல்லை, கலத்திரம்னா ஒய்ஃபு. ஸோ சிவனுக்கு மட்டும்தான் இடது பக்கம் ஃபுல்லாக கொடுத்துருக்காரு, அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார் அவர். ஸோ அப்படி கலத்திரம் இல்லாததுனால அந்யம் தேவம், வேற எந்த தெய்வம் எனக்கு வேண்டாம். நான் நான் கருதவே மாட்டேன். ஒரு தெய்வத்தோட லிஸ்ட்டில் நான் என்னோட பகவான்ற லிஸ்ட்டில் நான் சேர்க்கவே மாட்டேன்னுட்டாரு ஆதிசங்கரன். அகம் தேவ மன்யம் நமன்யே நமன்யே.
महादेव शम्भो गिरीश त्रिशूलिन् त्वयीदं समस्तं विभाति इति यस्मात् शिवादन्यता दैवतं नाभिजाने शिवोऽहं 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 शिवोऽहं. நீங்கள் ஸோ மகாதேவா கூப்பிடுற அட்ரஸ் பண்ணுறார். மகாதேவனே, எல்லாருக்கும் பெரிய சிறந்த தேவனே, சம்போ சம்ததாதி சேபத்தை கொடுக்கக்கூடியவரே, கிரீஷா மலையரசனே, திரிசூலின் சூலாயுதத்தை கையில் உடையவரே, துவதீயம் சமஸ்தம். ஸோ உன்னுடைய எல்லா இந்த உலகம் எல்லாம் நீ தொதியம்னு சொன்னாலும் உன்னுடையது எல்லாமே இந்த உங்கள்கிட்ட தான் பிரகாசிக்கிறது. இல்லாட்டனா இந்த உலகம் எல்லாமே தொயி இதம் சமஸ்தம், இந்த உலகம் எல்லாமே விபாதி உங்கள்கிட்ட தான் பிரகாசிக்கிறது. பகவான் விராட்ட வடிவம் எடுக்கும்போது அவரே உலக வடிவமாக ஆயிடுறார். ஸோ அப்படி உலக வடிவமெல்லாம் உன்னிலேயே பிரகாசிக்கிறது. பாதி பானாலே ஒளி, பாதி நன்றாக ஒளி பொருந்தி தெரியறது இந்த உலகம் எல்லாம். யஸ்மாத் ஸோ அதனால் அப்படின்னு அர்த்தம். எதனால் உங்ககிட்டே இந்த உலகம் எல்லாம் பிரகாசிக்கிறதோ அதனாலேயே சிவாத் அந்யதா, சிவனை தவிர வேறு எந்த தெய்வமே ந அபிஜானே, எனக்கு நான் அடையாளம் கண்டுக்கவே மாட்டேன். இந்த உலக வடிவனா நீ மட்டும் தான் இருக்காய். அப்போ நான் மற்ற தெய்வங்களை நான் என்ன கண்டுக்க போகிறேன், எனக்கு அடையாளமே தெரியாதுட்டார். அபிஜான்னு சொன்னால் அடையாளம்னு அர்த்தம், அபிஜானேன்னா அடையாளமே கண்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது இங்கே அப்படி சொல்கிறேன். சிவோகம் சிவோகம் சிவோகம், நானும் நீயும் ஐக்கியப்பட்ட ரூபம், ஜீவ பரமாத்மா ஐக்கியத்தை இங்கே சொல்கிறார். சிவோகம் சிவோகம் சிவோகம். மகாதேவ சம்போ கிரீஷ த்ரிசூலிம் त्वयीदं समस्तं विबाधीति यस्मात् शिवादं जपा दैवतं न अभिजाने शिवोऽहं 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 शिवोऽहम्. यतो अजायत इदं प्रपञ्चं विचित्रं स्थितिं याति यस्मिन् यत् एकान्तम् अन्ते स कर्मादिहीनः स्वयं ज्योतिः आत्मा शिवोऽहं 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 शिवोऽहम्. यतः எவரிடமிருந்து, ஸோ எங்கிருந்து எவரிடமிருந்து, அஜாயதா இதம்னா உலகம்னு அர்த்தம். ஸோ இந்த உலகமே தோன்றியது அவர்கிட்ட தான் தோன்றுறது. பிரபஞ்சம் விசித்திரமான இந்த உலகம் அப்படியே சடார்னு தோன்றிவிடுறது பகவான்கிட்டருந்து. ஸ்திதிம் யாதி, பகவான் தான் அதை ஸ்திதி பண்ணி வைக்கிறார், ரட்சிக்கிறார், பகவானால் ரட்சிக்கப்படுறது. எஸ்மின் எது ஏக அந்தம் அந்தே. ஸோ எந்த பகவானிடத்தில் கடைசியில் ஒரே முடிவாக இந்த உலகம் போய் அப்படியே லயமாயிடுது. ஸோ சிருஷ்டி ஸ்திதி லயம் மூணுமே பகவான்கிட்டருந்து தான் வருது. உலகம் தோன்றுறது அவற்றிருந்து, அவர்கிட்டருந்து தான் ரட்சை கிடைக்கிறது இந்த உலகத்துக்கு. ஏக அந்தம் அந்தே, கடைசியில் லயம் போதும் அவர்கிட்டயே போய் ஒடுங்கிடுறது. கர்ம அதிஹீனக, அவருக்கு கர்மம் உண்டா? கர்மமே கிடையாது. கர்மம் அவரை நெருங்காது. அப்படி கர்மமே இல்லாதவர் மூலமாக இதெல்லாமே நடக்கிறது. அவ்வளோதான், அவருடைய சங்கல்பத்தாலே எல்லாம் நடக்கிறது. அவர் கர்மம் கிடையாது. ஸ்வயம் ஜோதிகி, அவரே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர், ஆத்மா பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அது ஆத்மாவாக அவர் பரமாத்மாவாக இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாகவே இருக்கக்கூடிய அந்த சிவோகம் சிவோகம் சிவோகம், நானே தான் அந்த சிவன் அப்படிங்கிற. यतो अजायत्येदं प्रपञ्चं विचित्रं स्थितिं याति यस्मिन् यदेकान्तम् अन्ते स कर्मादिहीनः स्वयं ज्योतिरात्मा शिवोऽहं 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 शिवोऽहम्. किरीटे निशेषः ललाटे हुताशः उदेवो विराजो गले कालिमा च तनौ कामिनी यस्य तत्तुल्यदेवं न जाने न जाने न जाने न जाने. நிஷா ஈஷகா யாரு? சந்திரன். நிஷான்னா ராத்திரியில் வரக்கூடிய தெய்வம் யாருன்னா சந்திரன். ஸோ கிரீட்டே நிஷா ஈஷகா, பகவானே உன்னுடைய கிரீடத்தில் சந்திரன் இருக்கிறான். லலாட்டே உன்னுடைய நெற்றியில், ஹுதாஷகன்னு அது ஹோமத்தில் கொடுக்கக்கூடிய ஹவிசை சாப்பிடக்கூடிய அக்னின்னு அர்த்தம். ஸோ உன்னுடைய நெற்றியில் அக்னி இருக்கிறார்.
புஜே போகிராஜக, உன்னுடைய தோள் கை எங்கே பார்த்தாலும் உடம்பு முழுக்கவே இருக்கார் அவர். ஸோ உன்னுடைய தோல்லையும் கைகள்லையும் போகிராஜக ஆதிசேஷனே இருக்கார். அப்படி எல்லா பாம்புகள்லாம் அப்படி நெளிஞ்சிட்டு இருக்கு. தோளில் இருக்கிற பாம்பு ஆதிசேஷ வடிவத்திலே இருக்காராம். ஸோ போகி ராஜகான்றார், ராஜாவான அந்த பாம்பு ஆதிசேஷனாக இருக்கிறார். கலே கழுத்தில், கலே கழுத்து, கழுத்தில் காளிமாச்ச, காளிமான விஷம், கழுத்தில் விஷத்தை கொண்டிருக்கிறாய். தனவு காமினி, உடம்புல பாதி உமா உட்காண்டிருக்கான் இல்லையா? காமினி உன்னுடைய மனைவி, அன்பு மனைவி அந்த சதி அல்லது உமா தனவு உன்னுடைய உடம்பில் இருக்கிறாள். எஸ்யா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்னங்களோடு இருக்கக்கூடிய உன்னை தவிர தத்துல்ய தெய்வம், அந்த மாதிரி உனக்கு ஈக்குவேட் பண்ணுற இன்னொரு தெய்வமே நான் பார்க்கறது இல்லை. நான் ஜானேன ஜானே, எனக்கு தெரியவே செய்யாதுப்பா. இந்த மாதிரி இன்னொரு தெய்வத்தை காட்டுன்னு என்னால் காட்டவே முடியாதுன்னுட்டான். கிரீடே நிஷேஷக லலாடே ஹுதாஷக புஜே போதி ராஜக கலே காளிமாச்ச தனௌ காமின்யஸ்ய தத்துல்ய தேவம் ந ஜானே ந ஜானே ந ஜானே ந ஜானே ந ஜானே. अनेन तदेन आदरात् अम्बिकेशं परां भक्तिम् आसाद्य यं ये नमन्ति मृतौ निर्भयाः ते जनाः तं भजन्ते हृद् अम्बोजमध्ये सदा आसीनम् ईशम्. அனேன ஸ்தவேன, இந்த ஸ்தோத்திரத்தினால, இந்த புஜங்க ஸ்தோத்திரத்தினால, சிவபுஜங்கத்தினால ஆதரவோடுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஜெபிக்கணும். அம்பிகா ஈஷம், அம்பிகையுடைய சக்தி, சர்வசக்தி வாய்ந்த பகவானை, மகாதேவனை பராம்பக்தி மாசாதய, பரம பக்தியோடு கூட, யார் அதை அடைந்து பக்தியோடு கூட, எம் ஏ நமந்தி, எம் எந்த சிவனை, எந்த ஏ நமந்தி, யார் யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ, இந்த ஸ்தோத்திர சொல்லி புஜங்க ஸ்தோத்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாளோ, மிருத்தௌ, மிருத்தம்னா மரண வேளையில், மரணத்தில் நிர்பயாக, மரணம் வரும்போது பயப்பட மாட்டான், மரண பயமே இருக்காது அவளுக்கு. ஸோ மிருத்தௌ நிர்பயாக தே, அவர்கள் யாருமே மரணத்தை நினச்சி கூட பயப்படவே மாட்டான். ஜனாகா ஹிருத் அம்போஜ மத்தியே, அவன் என்ன பண்ணுறா, ஹிருதயத்தில் ஒரு தாமரை இருக்கு இல்லையா? எல்லாரோட ஹிருதயத்துலேயும் தாமரை தான், ஒரு 8 பெட்டல் தாமரை இருக்குது, அது கமுத்தி இருக்குது. அதுக்கு அது மேலே மேலே பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் அக்னி அப்படி 3 பேர் உட்காந்துருக்கா. அதுக்கு மேலே தான் அங்குஷ்ட மாத்திர புருஷனா பகவான் உட்காந்துருக்கார். ஸோ இப்படி ஹிருத் அம்போஜ மத்தியே, எல்லாருடைய ஹிருதய தாமரை மேலே இருக்கக்கூடிய அந்த பகவானை, சதாசீனம் ஈஷம், எப்பொழுதும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஈசனை, தம் பஜந்தே, அவரை எல்லாருமே பஜிக்கிறார்கள். எதுக்கு? மரண பயம் நீங்கிறதுக்கு இந்த புஜங்க சோஸ்திரத்தை சொல்லலாம் சொல்றாங்க. அனேன ஸ்தவேன ஆதராத் அம்பிகேஷம் பராம் பக்திம் ஆசாத்ய யம் யே நமந்தி மிருதௌ நிர்பயாः தே ஜனாः तं பஜந்தே கிருதம் போஜ மத்யே சதாசீனம் ஈஷம். भुजङ्गा प्रिया कल्पसम्भो मया एवं भुजङ्गप्रयातेन वृत्तेन कृतं नरस्तोत्रमेतत् पठित्वा उरुभक्त्या सुपुत्र आयुः आरोग्यम् ऐश्वर्यम् एति. புஜங்க பிரியா கல்ப, கல்பன்னு சொன்னா ஆபரணம்னு ஒரு அர்த்தம். ஸோ புஜங்க பிரியா கல்ப, அதாவது புஜங்கங்கள் எல்லாம் பிரியமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய பூஷணமாக, ஆபூஷணமாக இருக்கக்கூடிய சம்போ பகவானே, மயா இது என்னால் ஏவம் புஜங்க பிரயாத்தேன, புஜங்க பிரயாத்தனா பாம்பு நெளிகிற மாதிரி, பாம்பு அப்படி நெளிஞ்சு போகிற மாதிரி உள்ள ஒரு விருத்தம். இது ஒரு சந்தஸ், இது ஒரு மீட்டர். அது அப்படியே அவர் அந்த மாதிரி புஜங்கம் எப்படி போகும்போது பாம்பு வளைஞ்சு போகிற மாதிரி உள்ள மீட்டரில் நான் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கேன். கிளிப்தம்னு செய்யப்பட்டது. நரக, ஒரு மனிதன், எந்த மனிதனானாலும் சரி, ஏத்த ஸ்தோத்திரம் படித்துவா, இந்த ஸ்தோத்திரத்தை படித்து உருபக்தியா, ஸோ பக்தியோடு கூட எவன் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறானோ அவன் நல்ல குழந்தை, சுபுத்திர, நல்ல பிள்ளை, ஆயுர் ஆரோக்கியம், ஆயுசு கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஏத்தினா அடைவான். ஸோ இந்த புஜங்க சோசத்தை சொல்லதுனால எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி ஆதிசங்கரன் முடிக்கிறாருங்க. भुजङ्गप्रियादेन वृत्तेन क्लृप्तम् नरस्तोत्रम् एतत् पठित्वा पुरुभक्त्या सुपुत्र आयुरारोग्यम्
शम्भो महादेव